காஞ்சி மகா பெரியவர் சொல்றார், இமயத்தில் தொடங்கி குமரி வரைக்கும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கட்டாயம் ஒரு விளக்காது எல்லார் வீட்லையும் ஏற்றி இருப்பாங்க. காரணம், இந்த கார்த்திகை தீபம்னு சொன்னாலே அடுத்த நிமிடம் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய ஒரு கோவில் எதுன்னா திருவண்ணாமலை. மித்த கோவில் எல்லாம் சாமி கோவிலுக்குள்ள சிவலிங்க திருமேனியாக இருக்கிறார், அதனால தான் கோவிலை சுற்றுறோம். ஆனால் திருவண்ணாமலை மட்டும் மலையவே சுற்றுறோம். காரணம், எப்படி சிவபெருமான் அந்த ஆதி காலத்தில் ஜோதியாக நின்றபோது அதை பார்த்த அத்தனை உயிர்களும் முக்தி பெற்றனவோ, அதே மாதிரி எல்லாரும் கேட்கலாம், என்ன சார் இது, நம்ம பக்தர்கள் தானே போய் ஏத்துறாங்க, அது எப்படி சிவபெருமான் ஆகும் அப்படின்னா, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. குமுதம் பக்தி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கார்த்திகை தீப பெருவிழாவும் அதனுள் சார்ந்த வழிபாட்டு முறையும் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாகவே நம்மளுடைய தர்மம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாடு, ஒரு திருவிழா, ஒரு விரதம்னு கிட்டத்தட்ட வருடம் முழுக்க வாழ்க்கையே வழிபாடுங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய சமயம் அமைத்து தந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாடு இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், அந்த வரிசையில் தீபத்திற்காகவே ஒதுக்கப்பட்ட அற்புதமான ஒரு மாதம்தான் கார்த்திகை மாதம். நம்மளுடைய சமயம் சொல்லுது, கார்த்திகை மாதம் முழுக்க வீட்டில் விளக்கு நிறைய ஏற்றணும். ஏன்னா இந்த விளக்கு ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை காஞ்சி மகா பெரியவர் அற்புதமாக தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே விளக்குகின்றார். என்னன்னா, இந்த தீபத்தை, கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினுடைய ஒளி எந்தெந்த பொருளிலெல்லாம் படுகிறதோ, அந்த தீபத்தினுடைய சுடரை யார் தரிசிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் பொசுக்கப்படும். அதனால தான் ஒருத்தர் வீட்டில் இல்லை, கோவிலில் தொடங்கி, வீட்டில் தொடங்கி, அலுவலகத்திலிருந்து எல்லா இடத்துலையும் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் அந்த தீபத்தை அன்னைக்கு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார், இமயத்தில் தொடங்கி குமரி வரைக்கும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கட்டாயம் ஒரு விளக்காது எல்லார் வீட்லையும் ஏற்றி இருப்பாங்க. காரணம், அன்னைக்கு ஈஸ்வர சைத்தன்யம்ங்கிற ஒளி, பேரொளி, இறைவனுடைய அருளெனும் பேரொளி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அது சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும்ங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த நாடை நமக்கு பெரியவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். ஏன் இந்த நாளில் இவ்வளவு சிறப்பு? இந்த கார்த்திகை தீபம்னு சொன்னாலே அடுத்த நிமிடம் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய ஒரு கோவில் எதுன்னா திருவண்ணாமலை. நம்மளுடைய தென்னகத்திலே ஜோதியை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய திருத்தலங்கள் 3. ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று சபரிமலை, இன்னொன்று வடலூர். இது மூன்றுமே ஜோதியை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள். இதில் காலத்தினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு 4 யுகங்களாக ஒரு கோவிலில் விளக்கு வழிபாடு நடந்திருக்குன்னு சொன்னால் அது நம்மளுடைய திருவண்ணாமலை. காலத்திற்கு அப்பாற்பட்டது. திருவண்ணாமலையே ஜோதி மலையாக இருக்கிறது, நெருப்பே மலையாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலைக்கு போனோம்னா கிரிவலம் வர்றதுல ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்குறோமோ இல்லையோ, கிரிவலம் வந்தால் அவ்வளவு சிறப்புன்னு நம்மளுடைய சமயம் நிறைய உண்மைகளை சொல்லுது. ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, மித்த கோவில் எல்லாம் சாமி கோவிலுக்குள்ளே சிவலிங்க திருமேனியாக இருக்கிறார், அதனால தான் கோவிலை சுற்றுறோம். ஆனால் திருவண்ணாமலை மட்டும் மலையவே சுற்றுறோம். காரணம், மலையே லிங்கமாக இருக்கிறது. இந்த வரலாறை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சுவாமி ஒரு வானத்திற்கும் பூமிக்கும் கட்டுப்படாதவராய் எல்லையற்ற பெரும் நெருப்பாக தோன்றினார் அப்படின்னு திருவண்ணாமலை ஸ்தலபுராணம் சொல்லுகிறது. அப்படி தோன்றிய அந்த நெருப்பு பிளம்பு குளிர்ந்து மலையாக மாறி நின்றது. அந்த மலைதான் இன்னைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய அற்புதமான திருவண்ணாமலை. இந்த வரலாற்றை ஒவ்வொரு தடவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த ஜோதியை பார்த்தோம்னு சொன்னால், எப்படி சிவபெருமான் அந்த ஆதி காலத்தில் ஜோதியாக நின்றபோது அதை பார்த்த அத்தனை உயிர்களும் முக்தி பெற்றனவோ, அதே மாதிரி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமியை தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் சுவாமி முக்தி பேற்றை தருவார் அப்படிங்கிற அந்த உண்மையை விளக்குவதற்காகத்தான் இன்றும் திருவண்ணாமலையில் அற்புதமாக அந்த ஜோதியை அந்த கார்த்திகை தீபத்தன்று ஏற்றி நாம் வழிபடுகின்றோம். இந்த கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பானது ஒரு நட்சத்திரம்.
நம்மளுடைய வழிபாடு முழுக்க திதியை ஒட்டி இருக்கும், நட்சத்திரத்தை ஒட்டி இருக்கும், நாளை ஒட்டி இருக்கும். அதில் நட்சத்திரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய வழிபாடுகள் அத்தனையுமே மிகச் சிறப்பானது. பங்குனி உத்தரம், அதே மாதிரி மார்கழி திருவாதிரை, அதே மாதிரி நம்மளுடைய கார்த்திகை மாதம், இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம், இதெல்லாம் நட்சத்திரத்தை ஒட்டி வழிபாடு செய்ய 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 வாழ்விலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி பெருகும். அதில் முதன்மையான வழிபாடுன்னு சொன்னால் இந்த கார்த்திகை தீப வழிபாடு தான். ஏன் திருவண்ணாமலையில் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த ஜோதி வழிபாட்டை பற்றி சிவபெருமானே தன் திருவாய் மலர்ந்தருளி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, கார்த்திகைக்கு கார்த்திகை, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மலை மேலே நான் ஜோதியாக காட்சி தருவேன்கிறார். எப்படி காட்சி தருகிறார் அப்படின்னா, எல்லாரும் கேட்கலாம், என்ன சார் இது, நம்ம பக்தர்கள் தானே போய் ஏற்றுறாங்க, அது எப்படி சிவபெருமான் ஆகும் அப்படின்னா, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அடியாரனுடைய உள்ளத்திலே இருக்கிறார். பரணி தீபம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் அன்னைக்கு, அதாவது கார்த்திகை தீபத்தினுடைய அதிகாலை 4 மணிக்கு சுவாமியினுடைய கருவறையிலே ஏற்றப்படக்கூடிய 5 தீபங்களுக்கு பெயர் பரணி தீபம்னு பேர். அந்த 5 தீபங்களும் சிவபெருமானுடைய 5 முகங்களை குறிக்கக்கூடிய 5 தீபங்கள். அந்த தீப சுடரிலிருந்து தான் நெருப்பை எடுத்துக்கொண்டு மலை மேலே போய் பர்வதராஜ குலத்தில் தோன்றிய மக்கள்கள் அங்கே போய் அந்த ஜோதியை ஏற்றாங்க. அதாவது கருவறையிலிருந்து ஒரு நெருப்பு மேலே போய் ஜோதியாக மேலே காட்சி கொடுக்கிறது. அதை அத்தனை பேரும் பார்க்குறோம். ஒரு உண்மையை இந்த வழிபாடு சொல்லுகிறது. அது என்ன தெரியுங்களா? மேலே எரியக்கூடிய அந்த ஜோதியிலிருந்து தெரித்து விழுந்த ஒவ்வொரு உயிர்த்துளியும் நம்மளுடைய உடம்பிலே ஜோதியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை தெளிவாக உணர்த்துவதற்காகத்தான் சிவபெருமானுடைய அற்புதமான ஜோதி தரிசனம் அங்கே காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சாமியே இதை திருவாய் மறந்து அருளுகிறார். என்னன்னா, இந்த ஜோதியை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் 7 தலைமுறைக்கு முக்தி தருவேங்கிறார். எப்படி 7 தலைமுறைக்கும் முக்தியை யாம் அருள்வோம்னு கார்த்திகை தீப தரிசனத்தை, அதுவும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இறைவனுடைய திருவடியை சேர வேணுங்கிற அந்த முக்தி பேற்றை சுவாமி அருளுவார். அது எப்போ? இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு. அது சரி, அது திருவண்ணாமலையில் போய் எல்லாத்தினாலையும் தரிசிக்க முடியாது, எல்லாருனாலையும் பார்க்க முடியாது. அப்போ மித்த இடத்துலலாம் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கும் நம்மளுடைய மகா சுவாமிகள் சிறப்பாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அதே தீபத்தினுடைய அருள் நம்ம வீட்டிலையும் வந்து தங்கும் அப்படிங்கிறார். எப்படின்னா, விளக்கு ஏற்றும் போது 2 பேரை நினைக்க சொல்லி நம்மளுடைய மகா சுவாமிகள் சொல்கிறார். ஒன்று மகாவிஷ்ணுவையும், இன்னொன்று பார்வதி பரமேஸ்வரர். இவங்க அத்தனை பேரையும் மனதிலே எண்ணிக்கொண்டு ஓம் தாமோதராய நமகான்னு ஒரு தீபம், ஓம் சிவாய நமகான்னு ஒரு தீபம், அம்பாளை எண்ணிக்கொண்டு ஒரு தீபம், இப்படி வீடு முழுக்க நிறையா தீபங்களை ஏற்ற ஏற்ற திருவண்ணாமலையில் எந்த ஜோதி பிரகாசிக்கின்றதோ அதே ஜோதியினுடைய அருள் நம்ம வீட்டிலையும் தங்கும் அப்படின்னு மகா சுவாமிகள் நம்மளுடைய சாஸ்திரத்திலிருந்து நிறைய பதிவுகளை எடுத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை தீப ஒளி திருவிழா வழிபாடு எப்போதிருந்து நடக்கிறது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய பழந்தமிழர்களுடைய சங்க இலக்கியத்திலே இந்த கார்த்திகை தீபத்தினுடைய பதிவுகள் எல்லாம் வந்திருக்கு. வீட்டில் விளக்கேற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், விளக்கீடுன்னு சொல்கிறார். விளக்கு வைக்கக்கூடிய அந்த விளக்கீடு, கார்த்திகை தீபத்தை பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய் அப்படின்னு பூம்பாவை எழுப்பக்கூடிய அந்த பாட்டில் இதை குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, நக்கீரர் தன்னுடைய இலக்கியங்களில் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்கிறார். திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய தீப திருவிழாவை பற்றி சொல்கிறார். அப்போ இது எந்த அளவுக்கு பழமையான திருவிழா, எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே என்ன? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினையெனும் இருளை விட்டு அருளெனும் ஆனந்தம் எனும் ஒளிக்கு நம்ம போகணும். அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த கார்த்திகை தீப திருவிழாங்கிற அற்புதமான விரத நாள். இந்த நாளில் வீட்டில் நிச்சயமாக விளக்கேற்றி வழிபட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த உச்சத்திற்கு அடையுங்கிறது எத்தனையோ மகான்களுடைய திருவாக்கிலிருந்து வந்த உண்மை. ஒரு விஷயத்தை நம்ம என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஏதோ போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது. அது அத்தனையுமே சத்தியமான உண்மைகள். அதை நம்பி முழுமூச்சாக இறைவனை நம்பி நம்மளுடைய குருநாதர்களுடைய வார்த்தைகளையும் நம்பி இந்த விரதத்தை கடைபிடித்தோம்னு சொன்னால் எப்படி விளக்கு பிரகாசமாக இருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்வும் பிரகாசமாக மாறும். அதற்கு நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் இல்லத்தில் கார்த்திகை தீப வழிபாடு செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பதிவில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம், முருகா சரணம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.